கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. எல்லாருக்கும் நமஸ்காரம். நாம் இந்த வீடியோவில் ஜூலை ஆகஸ்டில் வரும் வளர்ப்பிறை ஏகாதசியான ஸ்ராவண ஏகாதசி அல்லது புத்திரதா ஏகாதசி பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு சமயம் இது பற்றி யுதிஷ்டிரர் ஸ்ரீ கிருஷ்ண பகவான்கிட்ட கேட்க மதுசூதனனும் சொல்ல தொடங்குகிறார். தர்மா, புத்திரதா ஏகாதசி மகிமையை கேட்டாலே அவர் அஸ்வமேத யாகம் செய்த பலனை பெறுவார். அதனால்தான் அதற்கு பவித்ரா என்ற பெயரும் உண்டு. ஒருமுறை துவாபர யுக ஆரம்பத்தில் மாஹிஷ்மதி நகரை ஆண்ட மஹீஜிதன் என்ற மன்னனுக்கு புத்திர பாக்கியம் இல்லை. அதனால் அவன் மிகவும் மனம் நொந்து வருத்தத்தில் இருந்தான். ஏனெனில் புத்திரன் இல்லாதவர்க்கு புத்தெனும் நரகம் உண்டு, பொல்லாத ஜென்மம் உண்டு என்று பெரியவர்கள் கூறுவர். புத்தெனும் நரகத்திலிருந்து பெற்றோர்களை விடுவிப்பதால் தான் அவனுக்கே புத்திரன்னு பெயர். அவன் தன்னுடைய பிராமண மந்திரிகளை கூப்பிட்டு, ஓ இரு பிறப்பாளர்களே, ஏதாவது வழி சொல்லுங்கள். நான் தவறான வழியில் சொத்து சேர்க்கவில்லை. எதிரி நாடுகளை கைப்பற்றும் போதும் போர் விதிமுறைகளை மீறுவதில்லை. மேலும் பிரஜைகளை என் சொந்த பிள்ளைகளைப் போல் காக்கிறேன். பிறகு எனக்கு ஏன் இந்த துன்பம் என்று கேட்டான். அவர்கள் தங்களுக்குள் விவாதித்த பிறகு முக்காலமும் உணர்ந்த ஞானிகளிடம் கேட்பது என்ற முடிவில் அரசனுடன் பல்வேறு இடங்களுக்கு பயணித்தார்கள். அவர்களுடைய புண்ணியத்தின் பலனாக பல யுகங்களை கண்ட பிரம்மனையும் தாண்டி ஆயுளை கொண்ட லோமச ரிஷியை சந்தித்தார்கள். ஒரு யுகம் கழிந்தால் அவருடைய ஒரு ரோமம் மாத்திரமே உதிரும். அத்தகைய பேறு பெற்ற அனைத்து வேதங்களையும் கற்றுணர்ந்த ஆசிரம தர்மங்களை கடைபிடிக்கும் முக்கால ஞானியான லோமச ரிஷியை வணங்கி பணிவுடன் இவர்கள் காரணம் கேட்க அவரும் அபயமளித்து சிறிது தியானத்தில் ஆழ்ந்துவிட்டு பிறகு சொன்னார். போன ஜென்மத்தில் மஹீஜிதன் ஒரு வியாபாரியாக இருந்தான். பொருள் சேர்க்கும் ஆசையில் பல கெட்ட வழிகளில் பொருள் ஈட்டினான். மேலும் ஒரு நண்பகல் அன்று மிகுந்த தாகத்தால் ஜலம் அருந்த ஒரு குளத்தை நோக்கி சென்றான். அன்று ஜேஷ்ட சுக்லபக்ஷ ஏகாதசி வேறு. அதே நேரத்தில் கன்றுடன் கூடிய பசு ஒன்று தண்ணீர் அருந்த அங்கு வந்தது. அவைகளை விரட்டிவிட்டு தான் தண்ணீர் அருந்திய பாவம்தான் அவனுக்கு புத்திரபாகியம் இல்லாததற்கு காரணம். அவன் ஏதோ சில புண்ணியங்கள் செய்திருந்ததால் இந்த அரச பிறப்பு கிடைத்திருக்கிறது. நான் சொல்வது போல் நீங்கள் அனைவரும் அரசனுடன் ஸ்ராவண சுக்லபக்ஷ ஏகாதசி அன்று பட்னி இருந்து இரவு கண் விழித்து விஷ்ணுவை துதித்து மறுநாள் துவாதசி அன்று அந்த விரத பலனை அனைவரும் அரசனுக்கு கொடுத்தால் அவனுக்கு உத்தமமான மகன் பிறப்பான் என்று உபாயம் கூறினார். அவர்களும் அதுபோலவே செய்ய மஹீஜிதன் மனைவி அழகிய மகனை பெற்றெடுத்தாள். அதனால்தான் இந்த ஸ்ராவண சுக்லபக்ஷ ஏகாதசிக்கே புத்திரதா ஏகாதசி என்ற பெயர் வந்தது என்று பவிஷ்ய புராணத்தில் உள்ள இந்த ஏகாதசியின் மகிமையை யுதிஷ்டிரருக்கு ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கூறி முடித்தார். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.